ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, 10th கூட படிச்சிருந்தா போதும் இந்த ஒர்க்குக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஒர்க்குன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு. லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு வந்திருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா 32,000 வரும். இதுக்கு நோ ஃபீஸ் நோ எக்ஸாம் தான். யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்திருக்கு. இதோட லிங்க்கு வந்து உங்களுக்கு கீழேயே இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கீழே உங்களுக்கு 4th பேஜில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 15 ஏப்ரல் 2025 இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நியூட்டன் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதான் போஸ்ட் ஆஃபீஸ்க்குரிய அஃபிஷியல் நோட்டீஸ் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்டேஜ் ஃபோட்டோ, இப்போ கரண்ட்டில் ஒரு 3 month 1 month கிட்ட எடுத்த ஃபோட்டோவை தான் நீங்கள் இங்கே ஒட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் நேம், உங்களோட நேமை வந்து கேப்பில் தான் எழுதணும். உங்கள் ஃபாதர் நேமும் இங்கே எழுதணும். மேரேஜாக இருந்தாலும் உங்கள் அப்பா நேம் தான் இங்கே போடணும். அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் நீங்கள் இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கரஸ்பாண்ட் அட்ரஸும், அதாவது பெர்மனண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் இங்கே எழுதுங்க. இல்லை கரஸ்பாண்டில் வேறு அட்ரஸாக இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸில் எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பதிலுக்கு அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இங்கே எழுதிக்கோங்க. என்ன கேட்டகரி, கம்யூனிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் நம்பர்ஸ் போடாமல் ரைட் பண்ணணும். வேர்ட்ஸை வந்து எழுதுறணும். அப்புறம் வந்து எந்த ஏஜ், அதாவது இந்த டேட்டில் இப்போது இந்த இயரில் என்ன ஏஜ் இருந்துச்சு அப்படின்ட்டு கால்குலேஷன் பண்ணி அந்த ஏஜ் இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதோட பாசிங் இயர் போட்டுக்கோங்க. டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி எந்த காலேஜில் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்க, அப்புறம் உங்களை பாசிங் இயர் அங்கேயும் போட்டுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த பீரியட் ஆஃப் ஃப்ரம் டூ மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இதில் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த டேட்டை வந்து இங்கே எழுதிக்கோங்க. ப்ளேஸ் போட்டுக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயிலாக இது போஸ்ட் ஆஃபீஸுக்குரிய லிங்க்கை பார்க்கலாம். டெக்னிக்கல் சூப்பர்வைசர் தான் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்கில். இதில் வந்து ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸு, குரூப் சி யார் யார் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதுவும் இதில் இருக்குது. இந்த வேக்கன்சி நான் கேண்டிடேட், நான் மினிஸ்ட்ரியல் இதெல்லாம் இதில் வரும். இந்த ஸ்டேட் சர்க்குலர் பார்த்தா ஒடிசா ஸ்டேட் சர்க்குலர். இது வேக்கன்சி 1 பண்ணிட்டு தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல் 2025. அதில் 5 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி. இல்லைன்னா அது பிறகு அப்ளை பண்ண முடியாது உங்களால். இதோட ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 22 கீழேயும் இருக்கக்கூடாது, 13 மேலேயும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஏஜாக இருக்கணும். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் அவங்க 40 years கிட்ட இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா டிகிரி இல்லை டிப்ளமோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 10th 12th முடிச்சிருந்துக்கேன் அப்படின்னு சொல்லி அதோட மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதோட கூட அட்டாச்மெண்ட், செல்ஃப் அட்டாச்சு டாக்குமெண்ட் ப்ரூஃப் என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்னா டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ. அப்புறம் ரிலவெண்ட்டாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, 2 copies ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ், இப்போ கரண்ட்டில் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோவாக இருக்கணும். ஒரு 2 month 3 month இல்லை 1 yearக்குள்ளே எடுக்கிற ஃபோட்டோவாக இருந்தால் தான் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எனி அதர் ரிலவெண்ட்டாக இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்தால் நீங்கள் அதர்ஸ் ஏதாவது அடிஷ்னலாக இருந்தால் சேர்த்து வச்சு நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரூஃபில் சென்ட் பண்ணிக்கலாம். இது கேண்டிடேட் எப்படி என்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட்டாகவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸும் 2 இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் அனுப்பிக்கலாம் இந்த கொரியரை. ஃபஸ்ட்டு எந்த நீங்கள் அட்ரஸில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் 2nd பேஜுக்கு கீழே 12வதுல இந்த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் கொல்கட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணால் போதும். கொரியர் பண்ணுறதுக்குரிய லாஸ்ட்டு டேட்டும் உங்களுக்கு 15 ஏப்ரல் 2025 5 மணிக்குள்ளே அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு அது
அப்ளை ஆகும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிரும் ஃபார்ம். அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது டவுட்டுன்னு இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை இதை பற்றி சர்ச் பண்ணிக்கலாம் கூகுளில். இந்த ஃபார்மும் உங்களுக்கு லாஸ்ட்டு கீழே 4வது பேஜில் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்களே என்னென்ன எப்படி அப்ளை பண்ணணும்னு, அதை பார்த்துட்டு இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி கொரியர் பண்ணிக்கோங்க.